எத்தனை வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்கள்லாம் 2 வேளை தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போகிறது. இந்த உணவை எப்படி சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதம் சொல்லுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று கொள்ளளவில் பாதி அளவுக்கு தான் உணவுகள் சாப்பிடணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. நம்மளுடைய கைகளை இப்படி வச்சு தரையில் இப்படி வச்சுட்டோம்னா, இதுக்குள்ள எவ்வளோ உணவுகள் பிடிக்குமோ அதுதான் ஒரு வேளைக்கான உங்களுடைய உணவுகள். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 60 வயதுக்கு மேல உணவு முறையை நம்ம எப்படி அமைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக்கை பார்க்க போறோம். பொதுவா நம்ம உணவு அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பேசும்போதே சரி, டாக்டர் கேலரிஸ் பத்தி பேச போறாரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இதை பத்தி பேச போறாருன்னு நினைப்பீங்க. ஆனா ஆயுர்வேதம் இந்த மாதிரி எதையுமே சொல்லலை. ஆயுர்வேதம் இதெல்லாம் தாண்டி ஒரு அழகான ஒரு உணவு முறையை சொல்லியிருக்கு. அந்த உணவு முறை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இந்த உணவு முறையில அறுசுவை உணவு அப்படின்றது தான் முக்கியம். இந்த அறுசுவைனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல சுவையான சாப்பாடு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, 6 சுவைகளை கொண்ட உணவை சமமா சாப்பிடணும்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது. அப்போ இதுலயுமே ஒரு ரூல் இருக்கு. முதல் தித்திப்பு, கடை கைப்பு. இந்த 6 சுவைகளை சாப்பிட்டாலும் முதல்ல நம்ம இனிப்பில் ஆரம்பிச்சு கடைசியா கைப்பில் முடிக்கணும்னு இருக்கு. அப்போ நம்ம முதல்ல பழங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹெவியான ஃபுட்ஸ், அதாவது டால், அப்புறம் நெய், சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியா நம்ம மோர்ல முடிக்கிறது அப்படின்றது தான் ஒரு வழக்கமான ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை ஆயுர்வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மாத்தி சாப்பிடுறோம். சரி, அடுத்தது இந்த உணவை எப்படி சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதம் சொல்லுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உஷ்ணம் அஷ்னியாத், அதாவது வெது வெதுன்னு தான் உணவை சாப்பிடணும். அடுத்தது ஸ்னிக்தம் அஷ்னியாத், கட்டாயம் உங்கள் உணவில் நெய்ப்பு பொருள், கொஞ்சம் நெய்யோ கொஞ்சம் எண்ணெயோ கட்டாயம் இருக்கணும். அடுத்தது ஜீர்ணே அஷ்னியாத், அதாவது நம்ம பசித்து புசின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுதான் ஜீர்ணி அஷ்னியாத். அடுத்தது அவிருத்தம் அஷ்னியாத், அதாவது மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரி ஃபுட்ஸை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது ஒரு தனி டாபிக், இதை நம்ம இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். அடுத்தது ந அதி துருத்தம், ந அதி விளம்பித்தம், ரொம்ப அவசரமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் சாப்பிடக்கூடாது. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம், இன்றைய அளவில் ரொம்ப நம்ம பின்படுத்தாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் அன்ஹசனம், அஜல்பனம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்ஹசனம் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடக்கூடாது, அஜல்பனம் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, தன்மனம் புஞ்சித்த, உங்களுடைய மனசும் உங்களுடைய ஆத்மாவும் உங்க உணவுல போட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி பார்த்துட்டு, ஃபேஸ்புக் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இப்படின்ற விஷயங்களை ஆயுர்வேதம் ரொம்ப அழகா தத்ரூபமா ரொம்ப டீட்டெயிலா விளக்கி இருக்கு. சரி, அடுத்தது எத்தனை வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்கள்லாம் 2 வேளை தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போகிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டா போதும்னு சொல்கிறாங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நமக்கு உள்ள நிலைமைகளில் நம்ம கட்டாயம் 3 வேளை உணவு சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சினால நம்மளோட டே டைம் பெருசாகிடுச்சு, நம்மளோட நைட் டைம் சின்னதாகிடுச்சு. அதனால நம்ம ராத்திரி ஒரு வேளை உணவு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. பொதுவாக நாம சொல்றது 8 to 8 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 8 மணி 2 மணி மறுபடியும் 8 மணிக்கு உள்ள சாப்பிட்டு கையை கழுவிடணும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஒருத்தர் படுக்க போகலாம். அது மத்தியானமா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த முதுமையில பொதுவாகவே மக்களுக்கு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் படுத்து தூங்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் இதை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படுக்க போனாங்கன்னா அது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஜீரணத்துக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்து எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று கொள்ளளவில் பாதி அளவுக்கு தான் உணவுகள் சாப்பிடணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இதுக்கு எதுவும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். நம்மளுடைய கைகளை இப்படி வச்சு தரையில் இப்படி வச்சுட்டோம்னா, இதுக்குள்ள எவ்வளோ உணவுகள் பிடிக்குமோ அதுதான் ஒரு வேளைக்கான உங்களுடைய உணவுகள். அந்த உணவுகளில் பாதி தான் நமக்கு மெயின் உணவாக, அதாவது மெயின் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அரிசியோ கோதுமையோ வச்சு மெயின் ஃபுட்டாக சாப்பிட்றோம் இல்லையா, அது பாதி தான் இருக்கணும். மீதி பாதி காய்கறிகள், கூட்டு, பொரியல், கீரை இதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவை நம்ம வச்சுக்கிட்டாவே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கட்டாயம் எல்லாமே கிடைச்சிரும். இதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை.
இதை தாண்டி அந்த 8 to 8 அப்படின்னு சொல்லும் போது ஒரு 11 o'clock கொஞ்சம் சாலட் சாப்பிடலாம், இல்லை சூப் சாப்பிடலாம். ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock மறுபடியும் ஒரு பழம், ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடலாம். அப்போ 3 பெரிய உணவுகள், 2 சிறிய உணவுகள், இதுதான் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான உணவின் அளவு. இந்த உணவின் அளவை நம்ம கரெக்டாக பின்படுத்திட்டு வந்துட்டோம்னாவே நமக்கு வியாதிகள் அவாய்ட் பண்ணலாம். குறிப்பாக 60 வயதுக்கு மேலே இந்த ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். இந்த அளவுக்கு உணவை பிரித்து இந்த அளவுக்கு கான்ஷியஸாக சயின்டிஃபிக்காக ஆயுர்வேத கண்ணோட்டத்துடன் சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் எந்த வியாதிகளும் பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உணவுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கும் போதே கட்டாயம் இன்னொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய நீர் அருந்துவதற்கான வழிமுறைகள். சரி, இந்த தண்ணி எப்படி குடிக்கலாம்? ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கலாம், 3 லிட்டர் குடிக்கலாம், 3 லிட்டர் குடிக்கலாம்ல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களுடைய தாகத்துக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி குடித்தால் போதும். கட்டாயம் உணவுக்கு பிறகு நீங்கள் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இந்த 2 விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகப்படியான குளிரில் இருக்கிறீங்களா, இல்லை ஏசியை நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தாகம் சில நேரங்களில் எடுக்காமல் போகலாம். அந்த டைமில் நீங்கள் அப்போ கூட சிறிது தண்ணி குடிச்சிக்கிறது நல்லது தான். ஆனால் தண்ணி குடிக்காமல் இருப்பதும் நல்லதில்லை. அதிகமாக தண்ணி குடிப்பதும் உங்கள் உணவுகள் ஜீரணம் ஆகாமல் போகிறதுக்கு அதுவே ஒரு வழியாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இன்னைக்கு 60 வயதுக்கு மேலே நம்ம உணவை எப்படிலாம் அமைச்சிக்கலாம், நம்ம உணவில் என்னென்ன சுவைகள்லாம் முக்கியமாக தேவைப்படுது, அந்த உணவுகள் சாப்பிடும் போது நடுவில் இடைவெளியில் என்னென்ன சாப்பிடலாம், நடுவில் தண்ணி எப்படி குடிக்கலாம், இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான ஒரு உணவு முறையை நம்ம பயன்படுத்திட்டோம்னாவே நமக்கு எந்த வியாதிகளும் வராமல் பார்த்துக்கலாம். அப்படி வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகளில் இருந்து சீக்கிரமாக விடுபடலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.